Praise the Lord, brother and sister. Welcome to Voice of Jesus Ministry, Domblur, Bangalore. நடக்கிறதான இந்த ஊழியத்தின் மூலியமாக ஆன்லைன் சர்வீஸு. இந்த சர்வீஸ் முழுவதும் கேளுங்க. ஆண்ட நாமத்தை மகிமைப்படுத்துவோம், தேவனை ஆராதித்து தேவ நாமத்தை உயர்த்துவோம். கடைசி வரைக்கும் இந்த லைவில் இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆராதனை செய்து தேவன் செய்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. நம் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, இந்த வேளாப்பா விசேஷமாக சண்டை ஆராதனை அப்பா, என் தேவன் ஆண்டவரே, அப்பா இந்த ஆன்லைன் சர்வீஸில் ஆண்டவரை அநேகர் பார்க்குறாங்க, அநேகர் கேட்குறாங்க. தேவன் ஆசீர்வதிங்க என் தேவன் ஆண்டவரே. அப்பா அது சீக்கிரத்தில் ஆலயம் சீக்கிரம் ரெடி ஆகிடும். அதுக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க, அதுக்கு அவனுக்கு நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இப்பொழுது ஆண்டவர் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து மகிமை நடத்தலாக, நீங்கள் வெளிப்படுவீராக. ஆசீர்வதித்தாங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. இந்த பாடலை பாடி ஆண்ட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து கரம் பிடித்து நடத்துகிறேன் நடத்துகிறேன். காலமெல்லாம் காலமெல்லாம் சுமக்கின்றேன் சுமக்கின்றேன். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் கண்ணீரெல்லாம் துடைக்கின்றேன் துடைக்கின்றேன். காயமெல்லாம் காயமெல்லாம் ஆற்றுகிறேன் ஆற்றுகிறேன். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் கண்ணீரெல்லாம் துடைக்கின்றேன் துடைக்கின்றேன். காயமெல்லாம் காயமெல்லாம் ஆற்றுகிறேன் ஆற்றுகிறேன். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே நல்லவரே வல்லவரே
உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். நாமத்தை உயர்த்துவோம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் சர்வ வல்லமை தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அதிசயமாக தேவ சமாதானத்தோடு நடத்துகிற தேவன். அவர் உயர்த்தி பாடுவோம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவருக்கே நம்ம ஆராதனை செலுத்துவோம். அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமை தேவன், எங்களோடு கூட நடத்துகிற தேவன், தேவ சமாதானம் நடத்துகிற தேவன், தேவ பிரசன்னத்தை நடத்துகிற தேவன், மத்தியில் இருக்கிற தேவன், தேவ ஆசீர்வாதத்தை நடத்துகிற தேவன், தேவ பிரசன்னத்தை நடத்துகிற தேவன். அவர் நாமத்தை உயர்த்துவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்க பாவங்கள் இல்லையே, நம்புங்க பாவங்கள் பிள்ளையே, நம்புங்க பாவங்கள் இல்லையே, நம்புங்க பாவங்கள் இல்லையே. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடுமல் போல் என்னையும் புடுமிட்டேன், வெள்ளியை புடுமல் போல் என்னையும் புடுமிட்டேன். அது நான் சுத்தமாவே பொன்னாக விலக செய்தீரே, அது நான் சுத்தமானே பொன்னாக விலக செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்க பாய்ந்த பிள்ளையே, ஆராய்த்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்க பாவுந்த பிள்ளையே, உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே,
பலி பீடை கட்டுவோம். இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தேவ சமாதானம் நடத்துகிற தேவன். நன்றி பலி பீடம் கட்டுவோம். ஹல்லேலூயா. உற்சாகமாக சந்தோஷமாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டு பாவம் நீங்கிற கழுவிட்டு. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டு பாவம் நீங்கிற கழுவிட்டு. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வேண்டும். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வேண்டும். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரலெழும்பும் சிலுவை ரத்தமே சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரலெழும்பும் சிலுவை ரத்தமே சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டு. ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டு. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருள் அதிகாரம் அகற்றிவிட்டு இயேசு அரசுடன் சேர்ந்துவிட்டு. இருள் அதிகாரம் அகற்றிவிட்டு இயேசு அரசுடன் சேர்ந்துவிட்டு. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. புதிய உடன்படிக்கை அடையாளமா புனித ரத்தம் ஊற்றினீரே. புதிய உடன்படிக்கை அடையாளமா புனித ரத்தம் ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வை மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வை மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. எதிரி வாழ்ந்த உலகிலே ஒப்பு
செய்ததால் மறிந்திருந்தோம், இயேசுவோடு கூட எழுந்து செய்தீர். கிருபையினாலே இரட்சித்தீரே, உன்னதங்கள் உட்கார செய்தீரே. கிருபையினாலே இரட்சித்தீரே, உன்னதங்கள் உட்கார செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பாடும் கண்களை தந்தீரையா, பாடும் முதல்களை தந்தீரையா. பாடும் கண்களை தந்தீரையா, பாடும் முதல்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹிருதய பலவீன நீக்கினீரே, சுகர் வியாதிகளை போக்கினீரே. இதய பலவீன நீக்கினீரே, சுகர் வியாதிகளை போக்கினீரே. அந்தரில் காத்தீரே, ஆத்துமா முற்றிலும் நீங்கினதே. அந்தரில் காத்தீரே, ஆத்துமா முற்றிலும் நீங்கினதே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நல்ல குடும்பம் நீ தந்தீரையா, நல்ல பிள்ளைகளை தந்தீரையா. நல்ல குடும்பம் நீ தந்தீரையா, செல்ல பிள்ளைகளை தந்தீரையா. அனைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. அனைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருக்க நல்ல ஊரில் தந்தீரையா, வாழ தேவையான தந்தீரையா. இருக்க நல்ல தந்தீரையா, வாழ தேவையான தந்தீரையா. கடுமையாக தின உழைக்க வைத்தேன், கடனை இல்லாமல் வாழ வைத்தேன். கடுமையாக தினம் உழைக்க வைத்தேன், கடனை இல்லாமல் வாழ வைத்தேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. 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 ஹல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரம் தேவனே. மலர்களை படைத்தவரே நமஸ்காரமே, மலைகளை ஒட்டைத்தவரே நமஸ்காரமே. Thank you, Jesus. புயல் காற்றை தடுத்தினவரை நமஸ்காரமே, போர்ப்படை அமைத்தவரை நமஸ்காரமே, எரிகோ இடித்தவரை நமஸ்காரம், எகிப்தை வென்றவரை நமஸ்காரம்.
நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. மலைகளை படைத்தவரே நமஸ்காரமே, மலைகளை படைத்தவரே நமஸ்காரமே, மலைகளை ஒடித்தவரே நமஸ்காரமே, மலைகளை ஒடித்தவரே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. புயல் காற்றை தடுத்தனவரே நமஸ்காரமே, புயல் காற்றை தடுத்தவரே நமஸ்காரமே, போர்படை அமைத்தவரே நமஸ்காரமே, போர்படை அமைத்தவரே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. எரிகோவை இடித்தவரே நமஸ்காரமே, எரிகோவை இடித்தவரே நமஸ்காரமே, எகிப்து வென்றவரே நமஸ்காரமே, எகிப்து வென்றவரே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. வெற்றியை தருபவரே நமஸ்காரமே, வெற்றியை தருபவரே நமஸ்காரமே, பற்றி எறிபவரே நமஸ்காரமே, பற்றி எறிபவரே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. எனக்குள் இருப்பவரே நமஸ்காரமே, எனக்குள் இருப்பவரே நமஸ்காரமே, யெகோவா தேவமே நமஸ்காரமே, யெகோவா தேவமே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. எலியாவை எடுத்தவரே நமஸ்காரமே, எலியாவை எடுத்தவரே நமஸ்காரமே, எலிசாவை கொடுத்தவரே நமஸ்காரமே, எலிசாவை கொடுத்தவரே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. குருடரை தொட்டவரே நமஸ்காரமே, குருடரை தொட்டவரே நமஸ்காரமே, வியாதியை நீக்கினீரே நமஸ்காரமே, வியாதியை நீக்கினீரே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன். தேவன் நாமத்தை இன்னும் உற்சாகமாக தேவன் நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. இன்னும் உற்சாகமாக தேவன் நாமத்தை உயர்த்துவோம். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. இயேசுவே தேவா, நான் எதினால்
விசேஷித்தவள். ராஜா நான் அனுதினமும் யோசிப்பவன், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். தேவா நான் எதினாலும் சேஷித்தவன், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். தேவா நான் எதினாலும் சேஷித்தவன், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காற்று பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காற்று பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினாலும் சேஷித்தவள், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். தேவா நான் எதினாலும் சேஷித்தவன், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. தாகம் கொண்ட தேவஜன வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜன வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. மேகமெல்லாம் என் தேவன் தீபா, சந்தோஷம் நான் காணுவேன். மேகமெல்லாம் என் தேவன் தீபா, சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினாலும் சேஷித்தவள், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். தேவா நான் எதினாலும் சேஷித்தவன், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்தாலும் பாசத்திலே ஒரு கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்தாலும் பாசத்திலே ஒரு மனம் கூட வருது. நீரை தேனாது மாற்ற என் நீசரோடு, மாறாவி நீரை தேனாது மாற்ற என் நீசரோடு. தேவா நான் எதினாலும் சேஷித்தவள், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவர். தேவா நான் எதினாலும் சேஷித்தவள், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தம் அக்னிஸ்தமம் கூட சொல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்த அக்னிஸ்தமம் கூட சொல்லுது. என் தேவன் தந்தாரு நல்ல மங்காறு அபிஷேகமே, என் தேவன் தந்தாரு நல்ல மங்காறு அபிஷேகமே. தேவா நான் எதினாலும் சேஷித்தவள், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். தேவா நான் எதினாலும் சேஷித்தவள், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். இது எதினா நீ என்னோடு வருவதினா,
செல்லுது. தாங்க கொண்ட தேவஜன வானம் பார்க்குது. அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் நேகம் எல்லாம் எங்கே வந்து சந்தோஷம் நான் காணுவேன். நேகம் எல்லாம் எங்கே வந்து சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் யோசிப்பவர், ராஜா நான் தினம் யோசிப்பவர். தேவா நான் தினம் யோசிப்பவர், ராஜா நான் தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா என்னோடு வருவதினா, எதினா இது எதினா என்னோடு வருவதினா, எதினா இது எதினா என்னோடு வருவதினா, எதினா இது எதினா என்னோடு வருவதினா. அல்லேலூயா. தேவன் நல்லவர். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி, உமக்கு நன்றி. முழு மனதுடன் சொல்லுகிறோம். அல்லேலூயா. புது வாழ்வு, புது துவக்கம் தந்தவர் என் தேவன். நம்மளை ஆசீர்வாதத்தோடு நடத்துகிற தேவன். மன ரீதியில் நன்றி சொல்லி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. உற்சாகமா சந்தோஷமா பாடுவோம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். பிள்ளைகளே மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளே மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகள் கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்து சாபக்கு சிங்கரித்து, புதியவைகள் தோன்ற செய்து சாபனை சிங்காரமாகிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம்.
துளுக்க செய்தி ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டு ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. என் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை உயர்த்துகிறோம். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை தட்டி தேவ நாமத்தை உயர்த்துவோம். இயேசு நல்லவர். உற்சாகமா பாடுங்க. இருக்கிற இடத்துல நீங்க உற்சாகமா பாடுங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். குருடனின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடனின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடனின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடனின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்து, அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்து, அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர்,
மாறாதவர். துன்பத்தின் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தின் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர் நல்லவரே. சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் 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 என்றென்றும் மாறாதவர். அல்லேலூயா. அவர் என்றென்றும் மாறாத தேவன், மாறாத தேவன். அவர் ஒரு எப்பொழுதிலும் நம்ம மறக்கவே மாட்டார். ஆண்டவர் மறவா, இயேசு மறவா. ஒரு இம்மை எப்பொழுதிலும் உன்னை மறவா. உன்னை உருவாக்கின இயேசு உன்னை மறவா. அழைத்த தேவன் உன்னை மறக்கவே மாட்டார். அபிஷேகம் செய்தவர் மறக்கவே மாட்டார். மனிதன் அன்பு நிலை மாறி போகும், ஆனால் தேவனை அன்போ மாறவே மாறாது. அவர் மகிமை ஒருபோதும் மாறாது. இயேசுவே நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே.
மாறாத தேவன் அப்பா, சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா, நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. இயேசு மறவா, உன்னை உருவாக்கி இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. இயேசு மறவா, உன்னை உருவாக்கி இயேசு மறவா. ஆண்டவர் ஒருபோதும் மாறாத தேவன். என் கவலையோடு இருக்கலாம், என் தேவன் மறந்துட்டாரோ, என் தேவன் எனக்கு இன்னும் அற்புதம் செய்யலையே, நான் சமூக காத்திருக்கிறேனே, எனக்கு எப்ப ஆண்ட செய்வாரு? கண்டிப்பா ஆண்ட அற்புதம் செய்வாரு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவு உண்டு. அவர் நம்மளை பார்த்து சொல்வாரு, மாறாத தேவன், நான் உன்னை மறக்க மாட்டேன். ஒரு இம்மை பொழுது உன்னை மறக்க மாட்டேன். உருவாக்கி நான் உன்னை மறக்க மாட்டேன். அழித்திற்கு நான் மறக்க மாட்டேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமை தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமை தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. இயேசு மறவா, உன்னை உருவாக்கி இயேசு மறவா. ஒருபோதும் மறக்க மாட்டார் தேவன். தரிசன தந்த தேவன் மறக்க மாட்டார். தாங்கி நடத்துவார். ஒருபோதும் மறக்கவே மாட்டார். இப்பக்கம் அந்த பக்கம் என்ன சொல்லுங்க சரி, எலியாவின் தேவன் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன். தரிசனம் தந்தவர் மறந்துடுவாரா? தரிசனம் தந்து உன்னை நடு ரோட்டில் விட்டுருவாரா? விட மாட்டார். விசுவாசம் இரு, தைரியமாயிரு, பலனாயிரு, தெய்வ அன்பில் இரு. தரிசனம் தந்தவ மறவா, தாங்கிய நடத்தின மறவா. தரிசனம் தந்தவ மறவா, தாங்கிய நடத்தின மறவா. எப்பக்கம் இருக்க உன்னை சோர்ந்தினாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எப்பக்கம் இருக்க உன்னை சோர்ந்தினாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. இயேசு மறவா, உன்னை உருவாக்கி இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. இயேசு மறவா, உன்னை உருவாக்கி இயேசு மறவா. தேவன் வாக்குத்தத்தை தந்து நடத்துற தேவன். அவர் மறந்துடுவாரா? உங்களுக்கு வசனத்தை கொடுத்த தேவன் உங்களை மறந்துடுவாரா? மறக்கவே மாட்டார். உங்களை வழிகாட்டி நடத்துவார். அது கூட மறந்துட மாட்டார். இந்த வானம் பூமி ஒளிந்து
போனாலும் அவர் வார்த்தை நிறைவேறும். அதனால அவர் வார்த்தையில நில்லுங்க. ஆண்டவரே நீங்க நடத்துவீங்க, நான் ஒருபோதும் மறந்து தூரம் போக மாட்டேன், உங்களை விட்டு தூரம் போக மாட்டேன் ஆண்டவரே. உம்மோடு நான் இருப்பேன் ஆண்டவரே, உம்மோடு இருப்பேன் ஆண்டவரே. வாக்குதத்தம் தந்தவ மரவா, வழிகாட்டி நடத்தின மரவா. வாக்குதத்தம் தந்தவ மரவா, வழிகாட்டி நடத்தின மரவா. வானம் பூமி நிலை மாறினாலும் வார்த்தையே நிறைவேற்று மரவா. வானம் பூமி நிலை மாறினாலும் வார்த்தையே நிறைவேற்று மரவா. மரவா இயேசு மரவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மரவா. இயேசு மரவா, உன்னை உருவாக்கி இயேசு மரவா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க அப்பா. நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உன்னுடைய பிரசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க அப்பா. நீர் மகிமையாக இருக்கிறீங்க, உங்களுடைய பிரசனத்தோடு இருக்கிறீங்க. அது போதும் அப்பா. உங்களுடைய பிரசனோட மகிமை இருந்தாலே போதும் ஆண்டவரே. நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கூட வந்து பிரதர் முகுந்த் பிரதர் வந்து நல்லா வர்ஷிப்ல நம்ம கூட இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லா போக போக அற்புதம் செய்வார். அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படியே முகுந்துக்குள்ள வரணும். முக்குந்து கூட வந்து இன்னும் மகிமையாக வல்லமையாக இவரு பாடுவாரு. சாதாரணமாக நினைச்சிருக்காதீங்க, இப்படிதான் இருப்பாங்க. நானும் இப்படிதான் இருந்தது, ஒன்றும் தெரியாத மாதிரி, எனக்கு பாட தெரியாது, ஒண்ணுமே தெரியாதுன்ட்டு. அப்படி இருக்கிறவங்க தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். பாட தெரியுங்களை வந்து பின்னாடி தெளிவாரு. தெரியாதுன்னு சொல்றவங்க தான் ஆண்டவர் நடத்துவாரு. இப்படிதான் நானும் ஒரு காலத்துல இருந்தேன், ஆனா ஆண்டவர் என்னை கைவிடல. அதே போலதான் முக்குந்து ஆண்டவர் நடத்துவார். நமக்குள்ள இருக்க அபிஷேகம் அப்படியே முக்குந்துக்குள்ள வரணும். ஆமென். God bless you. Okay. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன வார்த்தை நம்ம பார்ப்போம். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனோட வார்த்தை சூப்பராக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த வார்த்தைக்குள் நம்ம நிற்போம். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். ஏசாயா 42:16. ஏசாயா 42:16. இங்க பார்க்கும்போது, குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவருக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலையான செவையாக்குவேன். இந்த காரியங்கள் நான் அவர்களுக்கு செய்து அவர்கள் கைவிடாது இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படின்னாக்கா குருடர் அவர் அறியாத வழியில நடத்தி, இப்போ கண்ணு தெரியாத கூட ஆண்டு நடத்துறாரு. கண்ணு இருக்கிறவங்களுக்கு நமக்கே வழி தருதில்லை, ஆனா ஆண்டவர் கண்ணு தெரியாத வழி நடத்துகிற தேவன் நம்மளை நடத்த மாட்டாரா? ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனத்துல, கண்ணு தெரியாதவர்களை நான் வெளிச்சத்தை நடத்துகிறேன்றார் ஆண்டவர். குருடரை நான் அவங்களுக்கே அறியாது அப்படிப்பட்ட வழியில நடத்துகிறேன், அவரை வந்து நடத்துகிறேன். இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வருவேன், கோணலாக சரிப்படுத்துவேன், நான் கைவிடாது இருப்பேன் ஆட சொல்றாரு. அதே போலதான் ஆண்டவர் நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறார். குருடரே நடத்துகிற தேவன் நம்மளை நடத்துகிறார். சிலர் வந்து எல்லா கண்ணு தெரிஞ்சவங்களும் குருடரா இருக்கும், கண்ணு தெரிஞ்ச குருடரா இருக்கும், ஆவிக்குரிய விஷயத்துல இன்னும் குருடரா இருப்போம். அப்ப ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு? நமக்கு வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த வசனம், குருடனை கூட நான் வழி நடத்துவேன், அதனால நீ கலங்க தேவையில்லை, நான் உன்னை நடத்துவேன். உனக்கு பாதை தெரியலையா, நான் உன்னை நடத்துறேன். என்ன செய்யணும் உனக்கு தெரியலையா, நான் நடத்துறேன். என்ன பண்ணணும் உனக்கு தெரியலையா, நான் உனக்கு செய்கிறேன். அப்படி ஆண்டு நடத்துகிற தேவன். அப்போ ஆண்டவர் நடத்துவா.
உனக்கு விரோதமாக கோணனானவளா இருந்தாலும் சிரிப்படுத்தி செவ்வையாக்கி உன் சூப்பராக நடத்தி போவார். அப்ப ஆண்டவர் கைவிடாது இருப்பார். அல்லேலூயா. அப்போ இப்ப ஆண்டவர் இப்படியாக நம்ம நடத்துகிறாருன்னு சொல்லி இந்த வசனம் மூலியமாக பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் எப்படி நடத்துவார்னாக்கா, அப்ப நம்மளை குருடனாக வைக்க மாட்டாரு. நம்ம குருடனா இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல எல்லாமே புரிய வைக்க முடியாக நம்ம சொல்லி தந்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்லி தருவாரு. பழைய காலத்தில் நடந்த காரியம் சொல்லி தருவாரு. நடக்க போற காரியம் சொல்லி தருவாரு. என் தேவன் வல்லமுள்ள தேவன். உனக்கு ஞாபகப்படுத்துவாரு. அது மட்டுமல்ல, உன் வருகிற நாட்கள்ல உனக்கு தெரியப்படுத்தி நடத்துவார். அல்லேலூயா. தெரியப்படுத்தி நடத்துவார். பாருங்க, உதாரணம் சொல்றேன். நேத்து ஜெபம் பண்ணும்போது காலையில் ஆண்டவர் காமிச்சார் 40 நம்பர் 40 ஒரு சாங் புக் காமிச்சார். நான் என்னடா இது எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இது நடக்க போகுது. சாங் புக்கு 40 அப்படி காமிச்சார். சாங் புக்கு ப்ளஸ் 40 நம்பர் காமிச்சார். இனி செய்ய போற. அப்போ அதிகாலை நான் ஜெபிக்கும் போது 2:30 மணிக்கு எழுந்து ஆண்ட வசனத்தை தியானித்து ஜெபிக்கும் போது பாடல் பாடின பாருங்க. நைட்டு 2:30 மணிலேருந்து காலையில் விடிய 5:30 மணி வரைக்கும் 40 பாட்டு பாடி ஆண்ட நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. 40 பாட்டு விடாமை தேவனை ஆராதித்து சத்தமா ஆராதித்து கொண்டு 5:30 மணி வரைக்கும் செய்ய வைத்தார். இது ஆண்டவர் கிருபை. அல்லேலூயா. ஏன்னா முன்னாடி சொல்லிட்டார் ஆண்டவர், சாங்கு 40 சாங்கு. அல்லேலூயா. சில நேரத்தில் 10 சாங் பண்ணாலே என்ன சோர்வாயிடும். அவன் 40 சாங் உற்சாகமாக பாட செய்தார், கிருபை செய்தார். அல்லேலூயா. 40 சாங்கு. எனக்குள்ள ஒரு ஆண்டவர் மகிமை, தேவ பிரசன்னம், தேவ வல்லமை பலனாக நிரப்பினது. தேவன் அப்படியாக பாட வைத்தார். அப்போ 40 பாட்டு. அப்ப ஆண்டவர் சொல்லி நடத்துறார். அப்ப சொல்றாருனாக்கா அது செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ நடக்க போறது சொல்லி வைத்து செய்ய வைக்கிற தேவனா இருக்கிறார். ஏசாயா 42 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 42:9 பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேற்றதான புதியவைகளும் நான் அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றதுக்கு முன்னே அவைகள் உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப தோன்றதுக்கு முன்னே அவைகள் உங்களுக்கு சொல்லுகிறேன். நடக்க போறதுக்கு முன்னாடியே உனக்கு தெரியப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இப்படிதான் தெரியப்படுத்தி நம்மளை தப்பி வைக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒன்று சொல்ல பார்க்க போனாக்கா, சாட்டர்டே பிரேயர் வாக்கு. காலையில் ஜபிக்கும் போது ஒரு நாய் ஒன்று தெருது. இயேசுவின் நாமத்துல கேன்சல் பண்ற தீங்கான காரியங்கள் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு. நாய்னாக்கா பெயின்னாக்கா ஒரு ஆக்சிடென்டோ ஒரு வலியோ சிவியர் பெயின், அதான் டாக் உடைய சிம்பிள். கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு பிறகு பிரேயர் வாக் போறோம். நானும் என் கூட 2 சகோதரங்க வந்தாங்க. 3 பேர் பிரேயர் வாக் போறோம். நல்லா உற்சாகமா. சர்ச் வேற கட்டியிருக்கிறாங்க. எல்லாம் கொஞ்சம் நல்லா ஆயினுக்குது. இதனால ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று பார்க்க போது நம்ம சர்ச் அறையில் போய் இறங்கிட்டு எத்தனை 3 மாசம் ஆயிடுச்சு. கீழே இறங்கி போய் உயிரோடு எழுந்த ஒரு பாட்டு பாடி ஜபம் பண்ணி அங்கிருந்து பிரேயர் வாக் கிளம்பிட்டோம். அல்லேலூயா. வல்லமையா இருந்தது. வாக் பண்ண போ கிட்ட ஒரு வீட்டுக்கிட்ட வரும்போது ஒரு 5 feet இருக்கும். பேஸ்மெண்ட்ல இருந்து ஒரு காரு, அந்த இனோவா காரோ ஏதோ ஒரு புது காரு, ஒரு லேடி டிரைவிங் பண்ணாங்க. சர்ன்னு மேல நிக்க வச்சுட்டாங்க ரோடுக்கு. அவங்க அறியாமல பதட்டில் டவார் நிக்க வச்சுட்டாங்க. கேட்டெல்லாம் அடிச்சிட்டு ஜஸ்ட் 5 feet அவ்வளோதான். நாங்கள் 3 பேர் இருந்தாக்கா 3 பேர் பறந்துட்டு இருப்போம். பாண்டவர் பார்த்தீங்களா எப்படி பாதுகாக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நடக்க போற சில தீய சக்தி கிரியைகளை கேன்சல் பண்ண முடியாத ஜெபிக்கும் போது அது கேன்சல் ஆகுது. அல்லேலூயா. அதிகாலை ஜெபிக்கும் போது அப்போ அது தப்பிக்க வைக்கப்பட்டோம். அல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளவு ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். அந்த அம்மாவை பதற்றத்தில் இருக்காங்க. காரில் உட்காந்துட்டு வடப்பன் எல்லாம் செஞ்சுட்டு வடப்பன்ட்டு பதற்றமா இருக்கிறாங்க.
இதுல வேற இன்னொரு பிரதர் புஷ்குன்னு விட்டார். அப்படி சும்மா கால் எடுத்து கால் விட்டா போதும், காரை அச்சு தூக்கிடும். அப்பா இயேசுவே எங்களை காப்பாத்தினீர் ஆண்டவர்ட்டு சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு வந்துட்டோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நடக்க போற காரியங்களை தெரியப்படுத்துவார். நன்மையா சரி தீமையா சரி முன்னாடி தெரியப்படுத்துவாரு. தெரியப்படுத்து தான் அதை நம்ம கேன்சல் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா பெற்றுக்கொள்வோம். ஏதோ கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லேலூயா. கேன்சல் பண்ணி ஜெபிக்கிற அதிகாரம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கேன்சல் ஆகுது. அது மட்டும் இல்ல, பாதுகாக்கிறார் ஆண்டவர். ஏன்னா இந்த வசனப்படி நடக்க போற காரியங்கள் தெரியப்படுத்துகிற தேவன். நடக்க போற காரியங்கள் தெரியப்படுத்துகிற தேவன். அப்படியாக இருக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம ஆராதிக்கிறோம். நடக்க போது வாழ்க்கையில எல்லாமே தெரியப்படுத்துகிற தேவன். ஒரு காரியம் தெரியப்படுத்தாம எதுவுமே செய்ய மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. லாஸ்ட் டைம் பார்த்து சரியான மின்னல், மழை அடிக்குது, மின்னல், சரியான மின்னல், பயங்கரமா. நாடா இது ஆண்டவர் கோவப்படுறாரா என்ன பார்த்தா, இன்னைக்கு காலையில் வேற மின்னல் அடிச்சுன்னு ஒரே சவுண்டு. எல்லாம் தெரியப்படுத்ததான் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளோ வல்லமுள்ள தேவன். தேவன் நல்லவர். அல்லேலூயா. அதான் அந்த கிருபை நம்ம பெற்றுக்கொள்ளும். இதே அபிஷேகம் தான் நம்ம குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் அபிஷேகம் தருகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம குரூப் ப்ரேயர் டெய்லி பண்றோம். டெய்லி 10 மணிக்கு ப்ரேயர். கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் 25 பேர் நம்ம கூட சேர்ந்துக்கிறாங்க. அந்த 10 நிமிஷம் ஜபம் தான். எனக்கு என்ன ஆசைனாக்கா, நமக்குள்ள இருக்க அபிஷேகம் அப்படியே மற்றவங்களுக்குள் கிரியை செய்யணும். நமக்குள்ள இருக்க அபிஷேகம் அவங்களுக்குள் போகணும். அவங்களுக்கு எழும்பணும். உண்மையா ஆண்டுக்கு ஆராதிக்கணும். ஆண்டு உண்மையா ஜீவிக்கணும். வைராக்கியம் இருக்கணும். இந்த அபிஷேகம் அப்படியே அவங்களுக்குள் கிரியை செய்யணும்னு சொல்லித்தான் இதை நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அப்படி செய்து கொண்டு இருக்கிறார். தரிசனங்களை பார்க்கறாங்க, சொப்பனங்களை பார்க்கறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆத்மால சந்தோஷம் அடைகிறாங்க. கேட்கும் பாஸ்டர் சூப்பரா இருக்கு பாஸ்டர், ராத்திரி ஜெபம் பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஒரு ஃபேமிலி ப்ரேயர் பாத்தீங்களா, சபை ஃபேமிலி ப்ரேயர், சர்ச் ஃபேமிலி ப்ரேயர். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப இப்படியாக ஒரு ப்ரேயர். அப்ப இது தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கா. இது சோர்ந்து போக மாட்டேன், செழித்துக்க மாட்டேன். எங்களுக்கெல்லாம் அது பழக்கமே கிடையாது. ஒன்று ஹேபிட்னாக்கா ஒன்று ஸ்டார்ட் பண்ண போயிட்டே இருக்கும். அப்படியே ஐயோ செழிச்சுக்கிறது விட்டுறது இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஏன்னா ஆண்டவர் தயவோடு ஆண்டவர் கிருபையோடு நடத்துறாரு. அவர் இருக்கிறாரு. அவர் தரிசனம் தருகிறாரு. அவர் அபிஷேகம் தருகிறாரு. சுகமாக்குறது அவரு. நாங்களாம் சேர்ந்து ஜெபிக்கணும், அவ்வளவுதான். அப்போ ஆண்டவர் நடக்க போறீங்க காரியங்கள் நான் உனக்கு சொல்லுவேன், நான் உனக்கு சொல்லுவேன். கண்டிப்பா சொல்லுவார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் குருடனா இருக்கக்கூடாது. குருடனே ஆண்டவர் நடத்துகிற தேவன். நம்மளை கூட ஆண்டவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஓகே, ஏசாயா 9:2 வசனத்தை வாசிக்கிறோம். இருள் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. இருள் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண தேசத்திலிருந்து குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அப்போ இருள் இருக்கிற எங்களை ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தில் நம்மளை காண முடியாது செய்கிறாரு, நம் நடத்துகிறாரு. வெளிச்சத்தின் தேவன் நம் கூட இருக்கும் போது எல்லாம் இருள் அகன்று போகும். மரண கிரியங்களை தப்பி வைப்பாரு. அவர் வெளிச்சத்தை நடத்துவாரு. அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது நம்ம கண்ணுகள் தெரியப்படும். அல்லேலூயா. அவர் வெளிச்சத்தின் தேவன். நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் வெளிச்சமா இருக்கிறா. அப்ப இந்த வசனத்தை வெளிப்பாடு சொல்றேன் உங்களுக்கு. அப்ப ஆண்டவர் நம்மள வெளிச்சத்தை நடத்துகிற தேவன். இருளா இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அதான் குரூப்ல எல்லாரும் போட்டு எல்லாரும் ரிலீஜன், அல்லேலூயா, எல்லாரும் ரிலீஜன் சேர்ந்து ஜெபித்து போய்க்க இருக்கணும். அவ்வளவுதான். யார் ஆண்டவர் நேசிக்கிறாங்க ஆண்டவர் பின்பற்றுவாங்க. அவ்வளவுதான். தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். இருள் இருக்க கிரியைகள் எல்லாம் அகற்றுகிற தேவன். எல்லா விச் கிராஃப்ட், தீய சக்தி, அசுத்த கிரியைகள் எல்லாம் ஒட்டைக்கிற தேவன். அல்லேலூயா. தேவன் நல்லவர். சிலர் சொல்லுவாங்க அமாவாசை அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அதெல்லாம் ஒன்னும் அணுகாது. கிறிஸ்தவங்களுக்கு அணுகாது. யாரு கிறிஸ்தவனாக்கா உண்மையான இயேசு கிறிஸ்து ரத்த கலப்பட்டவங்க, அவர் சிலுவையில் பாவத்தை அடிக்கப்பட்டவங்க, அவங்க அவர் நெகல் இருக்கிறவங்களுக்கு அணுகாது. அது உண்மைதான்.
நான் வேற கிறிஸ்தவங்களுக்கு போதனைப்படுறது விரும்ப மாட்டேன். சகல ஜாதிங்களுக்கு போதிக்க முடியாதான் நான் விரும்புறேன். அல்லேலூயா. அப்படி சொல்றவங்க வேற கிறிஸ்தவங்களுக்கு தான் போதிச்சுட்டு இருப்பாங்க. சகல ஜாதிங்களுக்கு போதிக்க மாட்டாங்க. சகல ஜாதிங்களுக்கு அவங்க பிரசங்கம் கிடையாது. அவங்க பிரசங்க பார்க்கும்போது வேற கிறிஸ்தவங்க மட்டும்தான் பிரசங்க. பார்க்க போனா கிறிஸ்தவங்களுக்குள்ளவே தான் துரோகிங்க இருக்கிறாங்க. இயேசுவை சிலுவையில் கொண்டு வந்து யாரு? சொந்த ஜனங்களை தான், புற ஜாதிகள் கிடையாது. அல்லேலூயா. அதனால கிறிஸ்தவங்களுக்கு போதிக்கிறது விட்டு சகல ஜாதி ஜனங்களுக்கு போதிக்கத்தக்கதாக போதகராக மாறணும். அல்லேலூயா. சகல ஜாதி ஜனங்கள், சகல ஜாதி ஜனங்கள் விரும்புற சபையாக இருக்கணும். வேற கிறிஸ்தவங்கள் அது ரிலிஜன் பாரம்பரியம் ஆயிடுது. பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. சகல ஜாதிகள் விரும்பத்தக்கதாக சபையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அமாவாசை இல்ல, ஓகே, உனக்கு இல்ல, பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களே, பிசாசு பிடியில் இருக்கிறாங்களே, டிப்ரெஷன் இருக்கிறாங்களே, அவங்களை யார் விடுவிப்பாங்க? அல்லேலூயா. அப்போ இந்த பிரசங்க அங்க செல்லாது. அப்போ சகல ஜாதிக்கு போதிக்கிற போதகரா காணப்படும் போது தான் அவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்து ஆண்டு நிகழ்வு கொண்டு வருவாங்க. இயேசு ரத்த கோட்டையில் கொண்டு வருவாங்க. இதுதான் தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா. ஆண்டு சார்ந்து போகும்போது ஆண்டு கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்போ இருள் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தை பார்க்கணும். எப்படி பார்ப்பாங்க? அப்போ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது, அவங்களுக்காக இறங்கும் போது, அவங்களை நம்ம ஆண்டுக்குள் நடத்தும் போது விடுதலாகி வருவாங்க. அல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன். டிப்ரெஷன், விச் கிராஃப்ட், டிஃப்ரெண்ட் விச் கிராஃப்ட் இருக்கு. அதெல்லாம் சொன்னு வச்சுங்க, இப்படியெல்லாம் இருக்கான்னு திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க ஜனங்க. அது வேறு ரிலீஜன்ல. அப்போ அவங்களுக்கு ஆண்டு வார்த்தைனாலே, இயேசுனாலே, இயேசு ரத்தத்தினாலே கழுவப்படும் போது விடுதலை ஆகுறாங்க. அல்லேலூயா. இதுதான் நமக்கு வேணும். அல்லேலூயா. சகல ஜாதி விரும்பத்தக்க சபையாக, சகல ஜாதிக்கு போதிக்கிற போதகராக இருக்க வேண்டும். அதுதான் விரும்புறாரு. இப்படியே சொல்லி தெரிகிறது இல்ல. அமாவாசை இல்லை, அது இல்லை, இது இல்லை, இதெல்லாம் ஒண்ணு இல்லை, மூட நம்பிக்கை அதெல்லாம் இல்லை. உனக்கு மூட நம்பிக்கை உனக்கு இல்லை. இருக்கிறவங்க செத்து போயின்னுக்கிறாங்களே, இருக்கிறவங்க நரக்கத்தை போயின்னுக்கிறாங்களே, இருக்கிறவங்க அவதிப்பட்டுங்கிறாங்களே, இருக்கிறவங்க சூசைட் பண்ணி சாவுறாங்களே, இருக்கிறவங்க இருள மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க, இருக்கிறவங்க வருஷ கணக்களாக பாதிப்பில் இருக்கிறாங்க, இருள் இருக்கிறாங்களே, கண்ணீரோடு இருக்கிறாங்களே, அவருக்கு யார் பதில் சொல்றது? அதுதானே ஆண்டு அழைச்சிருக்கிறாரு. கட்டுரை விடுதலாக்க முடியாக இப்படி சொல்லி திரிகிறது ஆண்டு வச்சிருக்கிறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை. அனுபவம் இல்லாதவங்க இப்படிதான் பேசுவாங்க. அனுபவம் இருக்காது, அவங்களுக்கு அந்த இதே தெரியாது. தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி பேசிட்டு இருப்பாங்க. பைபிள் எல்லாம் இருக்கு. அமாவாசை டெலிவரன்ஸ் பிரேயர் அங்கே சப்பா பண்ணியிருக்கிறாரு. சந்திர ரோகி உள்ளவனை கொண்டு வந்து ஆண்டு சம்பவத்தை கொண்டு வரும்போது அவர்கிட்ட சொல்லுவாங்க, ஏங்க இயேசுவே, இவன் அக்கினியை பார்த்தா விழுறான், தண்ணீரை பார்த்தா விழுறான்னுட்டு. சந்திர ரோகி, சந்திர ரோகம் அவனுக்குள்ள இருக்கு. அவனை கொண்டு வந்து இப்படிதான் சொல்றாங்க. அவ்வளவுதான். வியாதி இருக்கு, இவன் தண்ணியில விழுற பாக்குறான், அக்கினில விழுற பாக்குறான், இவனுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவார். அவ்வளவுதான். ஏசப்பா சொல்வார், ஏசுவின் அவர் சொல்றார், போய் விட்டு வெளியே போ சாத்தான், அவன் விட்டு ஓடி போவோம். அப்ப சாத்தானிட்டு எப்படி ஆண்டவர் அங்க தீர்மிச்சாரு? அது சாத்தான் கிரிய, செய்வன கிரிய. சந்திர ரோகி, சந்திர ரோகம் போவலியோ, பிசாசு போவலியோன்னு சொன்னா ஓடி போயிடுச்சு. அது அவர் அதிகாரத்தில் சொன்னார். அல்லேலூயா. பிசா டைரக்டா பிசாசே சொல்லிட்டாரு. அவரு ரோகத்தை நீ சுகமான எழுந்து நட அப்படி சொல்ல, பிசாசு அவனை விட்டு வெளியே போ. அல்லேலூயா. அப்படிதான் சொன்னார் ஆண்டவர். அதுதான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம டீப்பா போனாக்க நல்லா தெரிஞ்சுக்குவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவன், விடுதலாக்குற தேவன். இருள் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தை பார்க்க முடியாக, இருள் இருக்கிற ஜனங்களை விடுதலாக்க முடியாக ஆண்டவர்
ஆண்டவர் சுகமாக்குவார், விடுதலாக்குவார். விருப்பம் இருந்தாக்கா ஆண்டவர் ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லைன்னா விட்டு போவாங்க. 10 பேர் சுகமானாங்க, எல்லாம் ஓடி போவாங்க. ஒரு 2 பேர் தான் ஆண்டவர் நன்றி சொல்லி இருப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும்தா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. எத்தனை வாட்டி உங்களுக்கு ஜெபம் பண்றது, எத்தனை வாட்டி உங்களுக்கு புரியாதா? இல்லை, எத்தனை வாட்டி ஜெபம் பண்ண சுகமாக்குறது அவர் ஃபாலோ பண்ண அவர் நல்லா இருப்பாங்க, இல்லைன்னு இல்லை. ஓகே, ஏசாயா 41:9 வாசிக்கிறோம். நான் பூமி கடந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். அல்லேலூயா. ஆண்டவர் பூமி கடந்தரத்திலிருந்து உன்னை எடுத்திருக்கிறாரு, எல்லைகளிலிருந்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு. நீ என்னுடைய தாசன், நான் உன்னை வெறுக்கல. அப்பா, உன்னை எல்லாரும் வெறுத்திருக்கலாம்ப்பா, நான் உன்னை வெறுக்கல. உன் மேல எல்லாம் பழி சுமக்கலாம்ப்பா, நான் வெறுக்கல. உன் மேல இல்லாத பொருளதெல்லாம் பேசுவாங்கப்பா, நான் உனக்கு பேசல. என்னே பகைத்தங்க இவங்கெல்லாம், உன்னை பகைக்க மாட்டாங்களா? அப்படிதான் ஆண்டவர் சொல்வாரு. அப்போ ஆண்டவரே பகைத்த இந்த ஜனங்க நம்மளை தலைமுறை வச்சு கொண்டாடுவாங்க, நம்மளும் பகைப்பாங்க. விட்டுறணும். யார் என்ன சொன்னாலும் போதும். நம்ம ஆண்டருக்கு உண்மையா இருக்கிறோமா? ஆண்டு நம்ம கூட இருக்கிறாரா? அவர் நம்ம நடத்தின்னு வர்றாரா? வல்லமுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறாரா? உயிர்த்தெழுந்த தேவன் நம்ம கூட இருக்கிறாரா? அவர் நம்ம தேவைகள் சந்திக்கிறாரா? நம்மளை பாதுகாக்கிறாரா? அது போதுமே. அல்லேலூயா. அது போதும். சூப்பரா அடுத்து வர ஆண்டவர். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் பாருங்க. ஒரு பீச், கடல் தெரியுங்களா? கடல் தண்ணி அலை அப்படியே பாய்ந்து வரும். அந்த அலை பாய்ந்து வரும்போது ஒரு பையன் என்ன பண்ணனா, அவன் 2 செப்பல் தண்ணியில் பட்ட உடனே அந்த அலை என்ன போயிடுச்சு, அந்த 2 செப்பல் அப்படியே மெதுக்குன்னு போயிடுச்சு. புரியுதுங்களா? அப்ப அந்த பையன் சொன்னா, திருட்டு தண்ணி இது, திருட்டு, என் செப்பல் திருடிச்சு. புரியுதுங்களா? இந்த தண்ணி என் செப்பலை திருடிச்சு. ஓகே. இன்னொரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா எதிர்க்கவே ஒரு பையன் அந்த கடல்ல அடிச்சுன்னு போயிட்டான். அப்ப அந்த அம்மா வேதனோடு சொல்லிச்சு, இந்த சமுத்திரம் கொலை செய்யற சமுத்திரம். எப்படி? கொலை செய்யற சமுத்திரம். சமுத்திரத்தை பார்த்து ஒரு பையனா சொன்னா, திருடன், திருட்டு சமுத்திரம். இன்னொரு இந்த அம்மா சொல்லிச்சு, கொலைகாரன் சமுத்திரம், கொலைச்சேன் மகன்னுட்டு. அப்போ இந்த மீனுக்காரர் என்ன பண்ணாரா, மீனெல்லாம் பிடிச்சுன்னு வந்தாராம். பிடிச்சுன்னு அவர் சொன்னாரா, இந்த சமுத்திரம் தான் என்னை வாழ வைக்குதுன்னுட்டு. பாத்தீங்களா? மீன்கார பாரு, இந்த சமுத்திரம் தான் என்னை வாழ வைக்குதுன்னுட்டு. பாத்தீங்களா? அப்போ இன்னொருத்தர் என்ன பண்ணாரா, அந்த ஆலயக்கிட்ட நிற்கும் போது முத்துங்கள் கடிச்சுட்டா. முத்துங்கள் கடிச்ச உடனே இந்த கடல்ல தான் எனக்கு ஐஸ்வர்யம் வந்தது, சந்தோஷப்பட்டாரா? அல்லேலூயா. ஐஸ்வர்யம் வந்தது, சந்தோஷப்பட்டாரா? பாத்தீங்களா? இந்த சமுத்திரத்தினால தான் நான் வாழ்றேன்னு மீன்காரர் சொல்றாரு. முத்துக்கள் கடித்ததுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னுட்டு ஒருத்தர் சொல்றாரு. ஆனா இன்னும் 2 பேர் என்ன சொல்றாங்க, இந்த சமுத்திரம் கொலை செஞ்சிச்சேன் பையனே. இன்னொரு பையன் என்ன சொல்றான், எங்க திருடன்னு. ஆனா மாத்தா சமுத்திரத்துக்கு பேர் இருக்கும். ஆனா சமுத்திரம் என்ன பண்ண சும்மா இருக்கா? என் திருடன் சொல்லிட்டு அலைய சைலண்ட் ஆயிடுச்சா? கொலைகாரன் சொல்றேன் சைலண்ட் ஆயிடுச்சா? இல்ல, அது அலைய வந்துதான் இருக்கு. அது அது வேலை செஞ்சுதான் இருக்கு, அதோட கடமை செஞ்சுதான் இருக்கு. அல்லேலூயா. அதே போலதான் நாம இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்க கடமை, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்க ஆண்டவர் ஊழியம், அது செய்து கொண்டு போயிருக்கவே இருக்கணும். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. இது நம்ம இந்த காரியத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ எதையுமே குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில, நம்ம கொடுக்கப்பட்ட ஆண்டு செய்து கொடுத்திருக்க வேலையில நாம் கவனம் செலுத்தி போயிட்டே இருக்கணும். என் ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. ஓகே, ஏசாயா 49:14-16 வாசிக்கும் போது, சீயோனே, கர்த்தர் உன்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாள். இஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளை இறங்காமல் தன் பாலக்கனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை.
ஹல்லேலூயா. இதோ நான் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில் எப்போது என் முன் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது, தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். இதோ உன் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுது என் முன்னே இருக்கு, உன்னுடைய பாதுகாப்பு என் கண் முன் இருக்கு. ஹல்லேலூயா. எங்க வைஃப் ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது அன்னைக்கு நவம்பர் மாதம் வசனத்தான் என் ஆண்டவர் கொடுத்தாரு. நவம்பர் 1ஆம் தேதி இந்த வசனத்தை நான் வைத்துக் கொண்டோம். தாய் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. அதே மாதத்தில் தான் என் மனைவி 27ஆம் தேதி 2021 அன்றைக்கு அவர் ராத்திரி அவர் ஆண்டவர் சமூகத்துக்கு சேரும்போது இந்த வசனப்படியே ஆண்டார் அந்த மாதம் சொன்னபடியே ஆண்டு நம்ம கைவிடாம பாதுகாத்து கொண்டார். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஏசாப்பா தான் தாய். ஹல்லேலூயா. அவர் சொல்ற, நான் தாய் மறந்தால் நான் மறக்க மாட்டேன். நம்ம பிள்ளைங்களை ஆண்டவர் அற்புதமாக எடுத்துக்கொண்டு வருகிறார். ஒரு நாள் அழுந்தது கிடையாது. தாய் என்ற குறையே இல்லாதமே ஆண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார். அவங்களுடைய தேவைகள் எல்லாமே சந்தித்து கொண்டு இருக்கிறார். தாய் தேற்று போல தேற்று கொண்டு வருகிறார். தாய் போல ஆண்டவர் அவன் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அவர் தேவைகளை சந்தித்து கொண்டு வருகிறார். அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இது இல்லைன்னுட்டு ஆண்டவர் அவங்களை வைக்கிறது கிடையாது. எல்லா தேவைகளும் ஸ்கூல்லேருந்து, புக்ஸ்லேருந்து, யூனிஃபார்ம்லேருந்து, அவங்க சாப்பாட்டுலேருந்து எல்லாமே ஆண்டவர் அற்புதமாக எடுத்துக்கொண்டு வந்துகிறார். அற்புதமாக, அதிசயமாக. ஹல்லேலூயா. அதான் உள்ளங்கையில் வரைந்து இருக்கிறேன், உன் மதில் எப்பொழுது என் கண் முன்னு. பிள்ளைங்களுடைய பாதுகாப்பு அவர் கண் முன்னு இருக்கு. ஹல்லேலூயா. பாண்டு எவ்வளோ வல்லமுள்ள தேவன். தாய் மறந்தால் நான் மறக்க மாட்டேன். இந்த கிஃப்டெல்லாம் எல்லாரும் கிடைக்காதுங்க. சிலரெல்லாம் தாய் இறந்தாங்க பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழுந்துட்டு இருப்பாங்க, சோகமாக இருப்பாங்க, சிக்னஸ் மேலே சிக்னஸ்ஸு, வியாதி மேலே வியாதி, ஒரே பிரச்சனை, ஏக்கம், ஒரே ப்ராப்ளம் போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் வல்லமுள்ள தேவன் பாதுகாத்து தாங்கி கொண்டு நடத்திட்டு வருகிறார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். இன்றைக்கு ஒரு பையன் 10th ஸ்டாண்டர்ட் போகிறான், ஒரு பையன் 9th ஸ்டாண்டர்ட் போகிறான். ஆண்டவர் பாதுகாத்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இதான் சாட்சியோட சொல்றேன் இந்த வசனம் எல்லாம். அப்போ தாய் மறந்தால் நான் மறப்பது உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன். ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். பாருங்க, ஏசாயா 54:8 வசனத்தை வாசிக்கும் போது, அற்ப கால் முண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையோடு உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராக உன் மீட்பர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கோபத்தினாலே நான் உனக்கு ஒரு இமைப்பொழுது உனக்கு கைவிட்டேன், ஆனா நித்தியமாக கிருபையோடு உனக்கு இறங்குவேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தேற்றார் ஆண்டவர். என் மனைவி ஆண்டவர் சம்மதம் சேர்ந்த பிறகு அப்போ இந்த வசனம், நான் கைவிட்டேன், ஆனால் இனிமேல் கைவிட மாட்டேன், இனி நான் கைவிட மாட்டேன், நித்திய கிருபையோடு நீ இறங்குவேன் என் ஆண்டவர் சொல்லி தேற்றி நடத்துகிறார் தேவன். ஹல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன், எப்பொழுது நம்ம கூட இருக்கிற தேவன். கைவிட்டேன், ஆனால் இப்போ நீ கைவிட மாட்டேன். அப்போ இம்மை இப்பொழுது கைவிட்டாக்க என்ன நடக்கும் வாழ்க்கையில்? ஜஸ்ட் கண்ணு மூடி கண்ணு திறக்க கை விட்டாக்க முடிஞ்சிச்சு கதை. அப்ப ஆண்டவர் இனி நான் கைவிட மாட்டேன் அவர் சொல்லி நம்ம தேற்றி பலப்படுத்தி நடக்க வரா தேவன். ஹல்லேலூயா. அப்ப நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு வல்லமுள்ள தேவன். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், கிருபையாக இருக்கிற தேவன், நம்ம கூட இருக்கிற தேவன். கண்ணீர் மதில் சரி, துக்கத்தின் மதில் சரி, வேதனை மதில் சரி, எல்லாம் நம்ம கூட இருந்து நம்ம தேற்றி நடத்தின வருவா. துக்கத்தை கிட்ட சேர விட மாட்டாரு, கவலையை சேர விட மாட்டாரு, வேதனை சேர விட மாட்டாரு. சந்தோஷமா, சமாதானமா, பொறுமையாக, நிதானமாக, சாந்தமாக நடத்தி கொண்டு போற தேவன். ஹல்லேலூயா. நான் துக்கத்தோடு இருக்கிறேன், நீ ஆண்டவர் சரியா அறிந்து கொள்ள. நான் வேதனையோடு இருக்கிறேன், நீ ஆண்டவர் நீ புரிந்து கொள்ள. நான் பிரச்சனையோடு இருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் நீ தேவனை நன்றாக புரிந்து கொள்ளவே இல்லை.
எனக்கு சாவன போல இருக்கு, நான் ஏன் தான் வாழ்றணும். நீ இயேசுவை முழுமையாக நீ புரிந்து கொள்ள. எனக்கு உலகத்தில் வாழ பிடிக்கல, இயேசுவே உனக்கு பிடிக்கல. எனக்கு ஏன் இந்த வேதனை? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் புரிஞ்சுக்கோ. வேதனை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. பிரச்சனை வெளியே கொண்டு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் புரிஞ்சுக்கணும். நம்ம எப்பவுமே என்ன புரிஞ்சுக்கணும் யாரும் இல்லை, என்ன புரிஞ்சுக்கணும் யாரும் இல்லை, என்ன புரிஞ்சுக்கணும் யாருல தான் சொல்லி கொண்டு திரிவாங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் புரிஞ்சுக்கோ. அவரை புரிஞ்சுக்கணுனாக்கா நம்மளதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம பிரச்சனை எல்லாம் தூசி, அவர் கால் தூசி. நம்ம பிரச்சனை எல்லாம் நமக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்காரு, ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, உயிரை கொடுத்துருக்கிறாரு, ரத்தம் செஞ்சிருக்கிறாரு, நமக்காக எவ்வளவு புளிஞ்சு எடுத்திருக்கிறாரு, எவ்வளோ ஆண்டவர் செய்திருக்கிறாரு. அது முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லை. அப்ப ஆண்டவர் புரிஞ்சுக்கன்னு வச்சுங்க, அவர் நமக்கு சமாதானம் தருகிறார். அவர் ரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் தருகிறார். நம்முடைய துக்கல் அவர் எடுத்துக்கிறாரு. உன் துக்கம் எனக்கு கொடுத்துருப்பா, நான் சுமக்க, நீ சுமக்காதாப்பா. உன் பாரம் எனக்கு கொடுத்துட்டு நான் சுமக்கிறேன். என்ன ஒன்று பிரச்சனை, அந்த பிரச்சனை என் கையில் கொடுத்துட்டு நான் சுமக்கிறேன். என்ன ஒன்று ப்ராப்ளம் கொடுத்துரு, என்கிட்ட கொடுத்துரு. நீ ஏன் சுமக்குற? நீ ஃப்ரீயா இரு, நீ சமாதானமா இரு, சாந்தமா இரு, பொறுமையா இரு. அந்த நேரத்துக்கு நடக்க எல்லாம் நடக்கும். தலையில போட்டு கொழுப்பிக்காத. அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன். அப்படிதான் ஆண்டவர் தேற்றி நடத்துகிற தேவன். ஏசாயா 43:2 சொல்லும் போது, நீ தண்ணீர்கள் கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகள் கடக்கும் போது அவள் உன் மேல் பொருள்வதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய், வேகாது இருப்பாய், அக்கினி சோலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. நீ தண்ணீர் கடக்கும் போது உன்னோடு கூட இருக்கலையா? இருந்தாரே. எகிப்து ஜனங்கள் எல்லாம் வெளியே வரும்போது செங்கடல் ஆண்ட 2 பிளந்து உனக்கு வழி காட்டலையா? நீ தண்ணீரில் கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருந்தனே. செய்திருக்கிறதா இங்க சொல்லி இருக்கிறாரு, சொல்லி இருக்கிறதா செய்வாரு. அல்லேலூயா. செய்திருக்கிறதா இங்க சொல்லி இருக்கிறாரு. நான் கூட இருந்தனே. யோர்தான் நதிக்கு போறாங்க, கால் வைத்தனும் அந்த ஆறுகள் புரளாம ரிடன் போது நடந்து போறாங்க. ஆறுகள் உன்னை புரளுவதில்லை. செய்திருக்கிறதா சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். சொல்லிக்கிறதா செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. அக்கினி நடக்கும்போது நீ வேகாது இருப்பாய், அக்கினி ஜாலன் பேர் பற்றாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புல போடும்போது அவங்க நெருப்புல அவங்க ஒண்ணுமே ஆகலையே. அப்ப அங்க நடந்ததுன்னே சொல்றாரு, சொல்றதுதான் அவர் செய்வாரு. அல்லேலூயா. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓ, தண்ணீரிலே நடந்து வச்ச தேவனப்பா, ஆறுகளே பொருள் இல்லப்பா, அக்கினி தூக்கி போட்டாங்க. என்ன கடலை வணங்க மாட்டீங்களா? தூக்கி கடல அக்கினியில போடு, போட்டாங்க. போட்டவன் செத்துட்டான். ஆனா போட்டவங்க ஆண்டவர் கூட இருக்கும்போது இவங்க அந்த அந்த அக்கினி கூட அந்த அந்த வாசனை கூட அங்க மேல வரல. எப்படி ஃப்ரெஷ்ஷா இருந்தாங்களோ அதே போல் நெருப்புல போய் நடமாடிட்டு 3 பேர் இருந்தாங்க. 4வது ஒரு ஆண்டவர் கூட இருந்து தாங்கி கொண்டு வெளியே கொண்டு வந்து, அப்ப அந்த ராஜா என்ன தண்டனை கொடுத்தான், அந்த ராஜாவே சரணாடுறான். உங்க கடவுள் தான் சர்வ வல்லமுள்ள கடவுள். வணங்குறாங்க. உங்க கடவுள் தான்ப்பா. அது போல நம்ம கூட இருக்கிற தேவன். அல்லேலூயா. உன்னை ஒருத்தர் அவமானப்படுத்துறானா, உன்னை ஏமாத்துறானா, உனக்கு துன்பம் கொடுக்குறானா, வேதனை கொடுக்குறானா, ஆண்டவர் புரிய வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் புரிய வைப்பார். உங்களோடு கூட இருக்கிறத புரிய வைப்பார். எங்களோடு கூட இருக்கிற தேவனை புரிய வைப்பார். அல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன். நாம கூட இருந்தாக்கா இப்படியாக ஆண்டவர் கிரியை செய்வார். அதனால கவலைப்படாதீங்க. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு. குருடனே வழி நடத்துகிற தேவன், குருடா இருக்கிற எங்களை வழி நடத்துகிற தேவன். எல்லாம் தெரிஞ்சுன்னு ஓட முடியாது. ஆண்டவரே இன்னைக்கு நீங்க வழி காட்டுங்க ஆண்டவரே, அவரை பிடிச்சுக்குங்க. அவரு குருடனை வழி நடத்துனது போல நம்மளையும் நடத்துவார் தேவன். அதுதான் ஏசாயா 42:16 வாசிக்கும் போது,
குருடனை அவர் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்கள் அழைத்து கொண்டு வந்து அவருக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணான செவ்வாக்குவேன். இந்த காரியங்கள் நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு கண்ணு தெரியலப்பா, எந்த வழியில போறது, எந்த திசையில போறது, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அவனு கையில் ஒப்பு கொடுத்துரு. அவர் உன்னை நடத்துவார், வெளிச்சத்தை நடத்துவார். அவர் உன்னை கைவிடாது இருப்பார். ஹல்லேலூயா. எனக்கு தெரியலப்பா, சரண்டாகு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆடாத. எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் ஒரு மண்ணு கூட தெரியாது. பேசுறதுனால எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். ஐ நோ பெருமை. I know பெருமை. அவன் நினைக்கிறோம் தம் ஸ்மோக் பண்ணதான் பாவம், குடிச்சதான் பாவம், விபச்சாரம் தான் பாவம். அதோட பெரிய பாவம் பெருமை தான் பெரிய பாவம். எல்லா பாவத்துக்கும் பிரதான பாவம், பெரிய பாவம் பெருமை. லூசிபர் கீழே வந்து பிசாசானவன் உலகத்துல எல்லா இச்சைகளையும் எல்லாத்துலயும் செய்யறான். அவனுக்குள்ள வந்தது என்னது? பெருமை நாவி உள்ள வந்ததுதான் கீழே வந்து எல்லாமே செய்து கொண்டு இருக்கிறான். அந்த பெருமை தான் பெரிய பாவி, அந்த பெருமை தான் பெரிய பாவம். அந்த பாவத்துக்கு எடை கொடுக்கிற யாரா இருந்தாலும் அவ்வளவுதான். தெரியுதுங்களா? பெருமை, அந்த பெருமை நமக்குள்ள வரக்கூடாது. பெருமை வானா. ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்க. ஆண்டவரே தாழ்மை ஒப்பு கொடுத்துங்க. ஆண்டவர் நடத்துவார். இப்படியாக ஆண்டவர் நடத்துகிற வருகிற தேவன், நம்மளை நடத்தி வருகிற தேவன் உங்களே நடத்துவார், எல்லாரையும் நடத்துவார். அதுக்காக நம்ம சாட்சியா இருக்கிறோம். அதுக்காக சபை சாட்சியா இருக்கு, எல்லாமே சாட்சியா இருக்கு. அவர் அதிசயம் நடத்துகிற தேவன் இனிமேல் நடத்துவார். அதனால எது குறித்து கலங்க தேவையில்லை. ஆண்டவரை நமக்கு எல்லாமே தெரியப்படுத்தி அவர் பார்த்து அமர்ந்திருக்கும் போது ஜெபித்து அவர் நாமத்தை உயர்த்தும் போது, எங்களை தாழ்த்தும் போது ஆண்டு நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த 40 பாடலாம் பாடணும் இல்லை, கிருபை செய்தார் ஆண்டவர். ராத்திரி எல்லாம் 40 பாடல பாடுன்னு சொல்லிட்டு பெருமை கிடையாது எனக்கு. கிருபை செய்தாரே, ஆண்டு சொன்னது செய்தாரே, சாட்சி. ஆண்டு நாமத்தை உயர்த்தப்படணும். இந்த மகிமை எனக்கு வேணாம், செய்து வைத்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நாளைக்கு காலையில் 10 பாடல் பாடணும் தெரியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி பாட வச்சாரு, என்னை உற்சாகப்படுத்தாரு. அது ஒரு சந்தோஷம் நமக்கு. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். தேவன் வல்லமுள்ள தேவன். நம்ம ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவர் இந்த வேளையில அப்பா நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, குருடனே அப்பா வெளிச்சத்தில் நடத்துவேன், அவன் வழி காட்டுவேன், அதிசயமா நடத்துவேன், நான் கைவிடாது இருப்பேன் அப்படி சொல்லியிருக்கிற தேவன் அப்பா, எங்களுக்கு தெரியாதாப்பா, நீங்க தெரியப்படுத்துகிறீங்க, பாதைகளை தெரியப்படுத்துகிறீங்க, சரிப்படுத்தி கொண்டு போறீங்க, அற்புதமா நடத்துகிறீங்க. நடத்துகிற நீங்க இருக்கிறீங்க, நடக்க போற காரியங்களுக்கு சொல்லி கொடுத்து நடத்துவீங்க. அதுக்காக நமக்கு நன்றி. தீங்கான காரியத்தை கேன்சல் பண்ண அதிகாரம் தருகிறீங்க, அது கேன்சல் போன முடியாது கிருபை செய்றீங்க. அதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தேவ சமாதானம் நடத்துங்க, ஒவ்வொரு ரத்த கோட்டைகளை வைத்துக் கொள்ளுங்க, பாதுகாப்பிறாக மகிமை நடத்துறாக உம் பார்த்து ஒப்புறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துவோம். இயேசுவின் நாம ஜெபம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியும் சதாகாலம் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you, God bless you, God bless you, God bless you, God bless you.